மறுதளிக்க முடியும். ஆமாம், பொருளாதாரம் வந்த பிறகு நிறைய நண்பர்கள் வரும். ஐஸ்வர்யானுக்கு நிறைய நண்பர்கள் அவங்க. இந்த மனுஷன் தானா தேவன் பாருங்கள் வியாதியஸ்தரை குணப்படுத்துகிறார். அவர் யாருன்னே தெரியாது. எழுந்து நடன்னு சொன்னார். நான் நடந்தேன். வார்த்தை நடக்காததெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நடக்க போகிறது. இயேசுவின் வார்த்தை நடைபோட கிருபை செய்யும். ஜனங்க உன்னை வேறு தோட்டத்தில் பார்த்தாங்க. மிக பலவீனமாக பார்த்துருக்கலாம், அல்லது மிகவும் பட்டுப்போன ஒரு மரமாய் பார்த்துருக்கலாம், அல்லது குட்டுப்பட்ட ஒரு ஜனமாய் பார்த்துருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனமாய் பார்த்துருக்கலாம். தேவனாய் கர்த்தர் உங்களை அதே இடத்துல தலையை உயர்த்தி காண்டாமிருகத்துக்கொத்த பலத்தோடு நடைபோட கத்த கிருபை செய்வார். ராஜ கம்பீரத்தோடு நீ காணப்படுவாய். பிள்ளைகள் நிமித்தம் வந்த அவமானம், துணைவர்கள் நிமித்தம் வந்த அவமானம், பெற்றோர் நிமித்தம் வந்த அவமானம், இனச்சார் நிமித்தம் வந்த அவமானம் எதுவுமே நம்மால் தேடிக்கொள்ளவில்லை. இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கும். எதுவானால் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பாருங்கள். அற்புதத்துக்கு விசுவாசம் மிகவும் அதிகம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேகமதியோடு உங்கள் இல்லங்களிலே இறங்கியிருக்கிறார். நீங்கள் கேட்கிற காரியம் மட்டுமல்ல, கேளாத ஒரு நன்மையினால் கர்த்தர் முடிச்சுட்ட போகிறார். வேண்டுவதற்கு எண்ணுவதற்கு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிற தேவன் நம் தேவன். இந்த இடத்துல போய் கொள்ளையிடுகிறாங்க. மனுஷன்கிட்ட வாங்கினா பத்தாது. மனுஷன் கதவு திறந்தால் நம்மளுக்கு கொள்ளாது. மனுஷன் தான் இதுவரை நம்ம நினைக்கிறான். இனி தேவன் என்ன செய்ய போகிறார்? அவர் வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள், வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர்கள் வழிகளையும் உண்டாக்குற தேவன் நம் தேவன். விசுவாசிங்க. நீங்கள் சத்தியத்தை இதுபோல பார்க்க எதிர்பாராத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவுகளை தட்டப்போகிறது. அந்த துர்ச்செய்தியை கேட்ட காதுகள் நற்செய்தியை கேட்க போகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய்விடுகிறாங்க. அப்புறம் ராஜா போய் பெரிய கொள்ளையை எடுத்து அப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது. விசுவாசிக்கிறவன் பாக்கியவன், விசுவாசியாதவனும் மரித்து போய்விடுகிறான். அந்த பிரதானி என்ன செய்கிறான்? மதகுகளை திறந்தால் கூட இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னவன் இப்பொழுது பார்க்குற பொழுது ஜனங்களுக்கு அதே போல் விலைவாசியில் ஒரு மாறுதல் வந்து எல்லா ராஜ்ய மானியங்கள் இந்த தானியங்கள்லாம் வழங்குகிறார். அந்த கூட்ட நெரிசலில் இந்த விசுவாசியாத மனுஷன் செத்து போய் விடுகிறான். அவிசுவாசி இனி தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறது இல்லை. அதனுடைய பொருள் என்னென்னா, விசுவாசிக்க தவறினவனுக்கு பல பிரச்சனைகள் வரும். அவன் ஆசீர்வாதத்துக்கு தூரமாக போயிடுவான். எல்லா ஆசீர்வாதம் கண்களால் காண்பானதவனை அவனால் ருசிக்க முடியாது. நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில் பெருக்கினவர்களாக காணப்படணும். நம்பப்படி உறுதியும் காணப்பட நிச்சயம்தான் விசுவாசம். தேவன் சொன்னால் நடக்கும். நம்புங்க. சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கும். அப்போது தான் விசுவாசத்தை நம்ம பயன்படுத்தணும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிற பொழுது ஆமேன்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி.